கர்த்தாவே, இதோ எங்கள் தாய்மொழி தமிழே ஆராதிப்பதற்கும் வார்த்தைகளை கேட்பதற்குமான வாய்ப்பு கொடுத்தார் என்று சொல்கின்றோம். இதோ தேவ செய்தியின் மூலியமாக தேவதாமே எங்கள் இதயங்களில் பேசி எங்கள் காரியங்களில் செயல்படுத்த வல்லமை தருமாறு கொண்டாடுகின்றோம். மன்றாட அனைத்தையும் எங்கள் மீட்பெறும் கர்த்தருமான இயேசுவின் நாமத்தில் கஞ்சி முன்னாடி அன்பு தந்தையே, ஆமேன். ஸோ கிருபை நிறைந்த சபைங்கிற அந்த தலைப்பில் நம்ம 7 வார தொடர்களாக பார்த்துட்டு வரோம். அதாவது முக்கியமாக நம்முடைய சபையோட கலாச்சாரத்தில் எப்பேற்பட்ட மாற்றங்கள் தேவைங்கிறத பார்க்குறோம். ஒரு சபைன்னு சொல்லும் பொழுது இந்த சபை சமாளிக்கும் கிருபைங்கிற அந்த நீர் சத்தை உரிகிற சபையாக இருந்துச்சுன்னா நிச்சயம் பல விதமான கனிகளை வெளிப்படுத்த முடியும். நம்ம ஒரு 6 விதமான கனிகளை பார்க்குறோம். போன வாரம் பார்த்தது வரவேற்றல், வெல்கம்ங்கிறத பார்த்தோம். எப்பேற்பட்ட வரவேற்றல்னா ஒருவரை ஒருவர் வரவேற்கும் பொழுது வீட்டு கதவை திறந்து விடுறது மட்டுமல்லாமல் இதய கதவையும் திறந்து விடுறது. அதாவது நம்ம வாழ்க்கையிலும் அவங்களை நம்ம அனுமதிக்கிறது. எப்படி மற்றவங்களை வரவேற்கணும்னா, முக்கியமாக அந்நியர்களை கிறிஸ்து நம்மை வரவேற்றது போல. எதற்காக வரவேற்கணும்னா, கடவுளை மகிமைப்படுத்த வரவேற்க வேண்டும். 3 முக்கியமான காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2வது கனியாக இருக்கக்கூடிய அந்த பெருந்தன்மையை பார்க்க போகிறோம். ஏற்கனவே பைபிள் அடிகளை படித்த வசனங்களை வச்சு நம்ம தியானம் பண்ண போகிறோம். யோவேல் 2:23-27, 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1-9. நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க. பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான் அது. மைக்ரோசாஃப்ட் ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர் பில் கேட்ஸ், அவங்க மெலிண்டா பில் கேட்ஸ், இவங்க பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் மூலிமா பல தர்ம காரியங்கள் பண்ணுறாங்க. அதாவது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $9 பில்லியன் அவங்க தர்மம் பண்ணுறாங்க. பெரிய காரியம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட இது வரைக்கும் $50 பில்லியன் அவங்க தர்ம காரியங்களுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களை நம்ம ஒரு முன்மாதிரியாக வச்சு நம்ம அந்த கொடுத்தல் இல்லாட்டினா பெருந்தன்மையை நம்ம செய்யலாமா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கலாம். இந்த தம்பதியர்கள், ஒரு பேர் சைமன் மோடன்ட், ஒரு பேர், மனைவி பேர் கேட்ரியானா மோடன்ட். இவர் ஆஸ்திரேலியன் தம்பதிகள். இவர் ஆஸ்திரேலியன் $multi-million பிஸ்னஸ் பண்ணுறக்கூடியவர். இவர் ஆஸ்திரேலியாவில் சன் ஹெரால்டுங்கிற ஒரு பத்திரிகைக்கு இப்படி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ ஹோப் மை லாஸ்ட் செக் பவுன்சஸ், அதாவது எனது கடைசி காசோலை பணம் இல்லாமல் திருப்பி அனுப்பப்படும் என்று நம்புகிறேன் அப்படிங்கிறார். அப்படி என்ன புரியுதுங்களா? கடைசி செக் கூட வரைக்கும் நான் செலவு பண்ணி தர்மம் பண்ணுவாங்கிறார். அதோட கூட ரொம்ப முக்கியமான சொல்லியிருக்காரு, எனக்கென்று ஒன்றுமில்லாமல் சாக விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு டை வித் நத்திங். ஸோ இவரை நம்ம முன்மாதிரியாக வச்சு பெருந்தன்மையை நம்ம பண்ணலாமா? இப்போ நம்மளுக்கு வேதத்தில் இயேசு ஒரு முக்கியமான முன்மாதிரியை காட்டுறார். எப்பேற்பட்ட பெருந்தன்மை, எப்பேற்பட்ட ஜெனராசிட்டிங்கிறத காட்டுறார். நம்ம பார்க்க போகிறோம். லூக்காஸ் 27:21-4 படிக்கும்பொழுது, அவர் கண்ணீரிட்டு, அதாவது இயேசு கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதவை மற்றவரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டார் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன், அவர்களெல்லாம் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள், இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். முக்கியமாக 2வது வசனத்தில் அவர் சொல்கிறது, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரையும் பார்க்கலும் அதிகமாக போட்டாளுங்கிறது. அந்தம்மா போட்டது 2 செப்பு காசு தான் போட்டிருக்காங்க. ஆனால் மற்றவர்களை பார்க்கலும் அதிகமாக போட்டான்னு சொல்லும் பொழுது இயேசு இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, மற்றவர்கள்லாம் அவங்கள்ட்ட மிகுதியிலிருந்து ஒரு பகுதி தான் போட்டிருக்காங்க, பரிபூரணத்திலிருந்து கொஞ்சம் போட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா தன்னுடைய ஜீவனுக்கு உண்டாயிருந்த எல்லாத்தையும் போட்டு விட்டால் அடுத்த நாளுக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது.
எல்லாத்தையும் போட்டு விட்டான்னு சொல்லி இந்த அம்மா பண்ண அந்த காணிக்கை தான், இந்த அம்மா பண்ண பெருந்தன்மை தான் மற்ற எல்லா பெருந்தன்மையை விட பெரியதுன்னு சொல்ல வர்றார். அதோட கூட இன்னைக்கு பவுல் வந்து நம்மளுக்கு ஒரு சபையை அறிமுகப்படுத்த போறார். அந்த சபை பெருந்தன்மையில் எப்படி இருந்தது நம்மளுக்கு காமிக்க போறாரு. இந்த சபை வந்து மக்கதோனியான்னு தமிழில் சொல்லணும், ஆங்கிலத்தில் மேசடோனியான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்த சபையினரை பற்றி இங்கே பேச போகிறாங்க, பெருந்தன்மை எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு. இந்த மக்கதோனியாங்கிறது வந்து கிரீஸ் நாட்டில் வந்து வடக்கு பகுதியில் இருந்தக்கூடிய அந்த பகுதி பேர் தான் மக்கதோனியா, இல்லைன்னா மேசடோனியா சொல்கிறது. பவுல் வந்து இங்கே கிபி 47ஆம் வருஷம் ஜெருசலேமில் பெரிய பஞ்சம் வருது. இந்த பஞ்சம் வரும்போது பல சபைகள் பாதிக்கப்படும் பொழுது அந்த சபைகளுக்கு பண உதவி செய்யறதுக்காக தீத்து டைட்டஸை வந்து கொரிந்திய பட்டணத்துக்கு அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது அவர் வந்து அவங்க எப்பேற்பட்ட பெருந்தன்மையை காட்டுங்கிறதுக்காக இந்த மக்கதோனிய சபையை உதாரணமாக காட்டி அவங்கள போல ஒரு பெருந்தன்மை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று அவங்கள உற்சாகப்படுத்துகிறாரு, ஊக்கப்படுத்துகிறார். எப்பேற்பட்ட பெருந்தன்மை! இந்த மக்கதோனிய சபை வந்து என்ன மாதிரி பெருந்தன்மையை காட்டினாங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு தியானம் பண்ணும்பொழுது 3 வகையான அதை காரியங்கள் நம்ம அதை குறித்து நம்ம பேசலாம். முதல்ல வந்து தியாகத்தோடு பண்ணாங்க. எப்பேற்பட்ட தியாகம்னா மகிழ்ச்சியான தியாகத்தோடு பண்ணியிருக்காங்க, தாராளத்தோடு, அதாவது திராணிக்கு மிஞ்சிய தாராளத்தோடு பண்ணியிருக்காங்க. 3வது வந்து அந்த ஊழியத்தில் துடிப்போட அவர்கள் பெருந்தன்மையை காட்டியிருக்கிறாங்க. இந்த 3 தான் வச்சு நம்ம தியானம் பண்ண போகிறோம் இன்னைக்கு. முதல்ல வந்து மகிழ்ச்சியான தியாகத்தோடு. இன்னைக்கு படித்ததில் வந்து 2வது வசனம், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மிகுந்த உபத்திரவத்தினாலே, சிவியரான ட்ரையல். என்ன மாதிரி உபத்திரம்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அது இயற்கை சீற்றமாக இருந்துச்சா நம்மளுக்கு தெரியாது, கொடிய வியாதிகள் வந்துச்சா, பஞ்சம் பட்டினி இருந்துச்சா, எப்பேற்பட்ட ஒரு வகையான உபத்திரம் வந்து நம்மளுக்கு சொல்லப்படலை. மொத்தம் நிச்சயமாக இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா மிகுந்த உபத்திரம், சிவியரான ட்ரையலில் வந்து அவங்க இருக்கிறாங்க. ஈவன் பெர்சிக்யூஷன், மற்றவர்கள் மூலிமா கூட அவங்க விசுவாசத்தை குறித்து அவங்களுக்கு பல உபத்திரங்கள் வந்திருக்கலாம். அப்புறம் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும், சாதாரண தரித்திரம் இல்லை, கொடிய தரித்திரம், எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, அந்த நிலைமையில் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அதாவது இவங்களோட அகராதியில் பார்த்தீங்கன்னா மிகுந்த உபத்திரவம் ப்ளஸ் மிகுந்த தரித்திரம் ப்ளஸ் மிகுந்த மகிழ்ச்சி இஸ் ஈக்குவல் டு பெருந்தன்மை. அதை மாதிரி இவங்க அகராதி இருக்கு இல்லைங்களா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சபையை வந்து பவுல் இங்கே சுட்டி காட்டார், இந்த மக்கதோனிய சபை. 2வது காரியம் வந்து இவங்க திராணிக்கு மிஞ்சிய தாராளத்தோடு பெருந்தன்மையை காட்டியிருக்காங்க. 3வது வசனத்தில், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதில் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். திறனுக்கு மீறி, திறனுக்கு மிஞ்சி, இன்னும் சொல்ல போனால் வலிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வித்தியாசமான சபையாக இருக்குல்ல. திராணிக்கு மிஞ்சி கொடுத்துருக்குறாங்க. 3வது வந்து ஊழியத்தில் துடிப்போடு இருந்திருக்காங்க. எப்படி நம்ம பார்க்க போகிறோம். 4வது வசனத்தில், தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழிய பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, they urgently pleaded with us for the privilege of sharing in this service to the Lord's people. Urgently pleaded. கெஞ்சுறாங்க, ஐயோ நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யணுங்க, உதவி செய்யுங்க ப்ளீஸ், வாய்ப்பு தாங்கன்னு கெஞ்சி உதவி செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப ஒரு கிரேசியான சபை மாதிரி தெரியல. இவங்க என்னாச்சு உங்களுக்கு ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்காங்க கூட நம்மளுக்கு தோணுது இல்லைங்களா. நம்ம வந்து பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம், பலர் சொல்கிறத பார்த்துருப்போம். எனக்கு வேலை கிடைச்சா நான் தர்மம் பண்ணுறேங்க, காணிக்க தரேங்க, பொதுவாக நான் வந்து நிச்சயமாக பெருந்தன்மையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க.
வேலை கிடச்சதுக்கப்புறம் சரியான சம்பளம் வரல, நல்ல சம்பளம் வரட்டும், உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் வரட்டும், அப்புறம் தரேன்னுவாங்க. அப்புறம் அதில் நல்ல சம்பளம் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் தரேன்னுவாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தரேன்னுவாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, குழந்தை வளரட்டுக்கு அப்படின்வாங்க. குழந்தையும் வளர்ந்துடும். ஐயோ வீடை வாங்கிட்டாங்க, வீட்டுக்கடை இருக்குது, மார்ட்கேஜ் கட்டணுங்க, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தரணும். இப்படி வந்து ஒன்று ஒன்றுக்குமே வந்து தரன்னு சாக்கு சொல்லும் பொழுது இங்கே மக்கதோனிய சபையில் பார்த்தீங்கன்னா இவங்க நிலைமை வந்து கையேந்திர நிலைமை. கையேந்திர நிலைமையில் இருக்கவங்க வந்து ஆனாலும் சந்தோஷமாக கொடுத்துருக்குறாங்க. they were craving to give, அதாவது அடங்காத ஆசை. எனக்கு வாய்ப்பு தாங்களே அப்படின்னு சொல்லி உதவி செய்ய கெஞ்சிருக்காங்கன்னா, எப்பேற்பட்ட ஒரு சபை மக்கதோனிய சபையை வந்து இங்கே வந்து பெருந்தன்மைக்காக பவுல் இங்கே சுட்டி காட்டுறார். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, எப்படி இவர்களால் இவ்வளோ பெருந்தன்மையை காட்ட முடிந்தது, எப்படி இவங்க இப்படி இவ்வளோ கிரேசியாக இருந்திருக்கிறாங்க கொடுக்குறதில்ல அப்படிங்கும்பொழுது 5ஆம் வசனம் அதுக்கான பதில் இருக்குது. மேலும் நாங்கள் நினைத்த மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஜானிக்கு வந்து 5 வயசாகுது அந்த பையனுக்கு. அவங்க அப்பா வந்து ஒரு நாள் அவனை ஷாப்பிங் கூப்பிட்டு போகும்பொழுது அவர் டயர்டாகி போயிட்டு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஷாப்பிங் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த மெக்டானல்ட்ஸ் கூப்பிட்டு போகிறார். தன் மகனை கூப்பிட்டு போயிட்டு இவர் காஃபி வாங்கிக்கிறார். ஜானியை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிறார். அப்பா எனக்கு வந்து சிப்ஸ் வாங்கி தாங்க அப்படிங்கிறான், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அது எனக்கு மீடியம் சைஸில் அவனுக்கு வாங்கி தரார். ஸோ 2 பேரும் பக்கத்தில் போய் ஒரு டேபிளில் உட்காந்து இவர் காஃபியை சாப்பிட்றாரு, இவன் சிப்ஸை சாப்பிட்றான். அவங்க அப்பா வந்து அவன் சிப்ஸ் பாக்கெட்டில் கையை வச்சு ஒரு சிப்ஸ் எடுக்க போகும்போது டப்புன்னு கையை தட்டி விட்றான். அது என்னோடது அப்படிங்கிறான். ஒன்று தாடா அப்படிங்கிறாரு. சரி என்ன பண்ணுறான், அந்த சிப்ஸ் பாக்கெட்டில் தொலாவி பார்த்து எது சின்னதாக இருக்கும் அதை எடுத்து அவங்க பார்க்க தரோம். என்னோட அறிவு, என் திறமை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா, நான் எவ்வளோ உழைச்சேன்னு தெரியுமா, ராவு பகலாக படித்தேன், எவ்வளோ உடல் உழைப்பு கொடுத்து நான் முன்னுக்கு வந்திருக்கேன், இதுக்கு நான் வந்த பாதை உங்களுக்கு தெரியாது, எல்லாம் என்னோட கடின உழைப்பு இருக்கலாம். இருந்தாலும் இதெல்லாம் யார் கொடுத்தது? ஜானிக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்ததுனால தான் சாப்பிட்டுட்டு இருக்கா இல்லைங்களா சிப்ஸை. யார் நம்மளுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கா? யார் நம்மளுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை யார் கொடுத்துருக்கா? நல்ல சூழ்நிலையில் கூட ஒரு வாய்ப்பை யார் கொடுத்துருக்குறா? யார் தங்குறதுக்கு வீடு, யார் உண்பறதுக்கு உணவு, பிள்ளைகள், இதெல்லாம் யார் கொடுத்துருக்குறா? எல்லாமே தேவனிடம் வந்த பரிசு இல்லைங்களா? எதுவுமே நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. இந்த மக்கதோனிய சபை பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கேற்று அவங்க பயந்து அவங்க வந்து கொடுக்காம இல்லை, சக்தியை வந்து அவங்கள எந்த விதத்துலையும் அவங்களோட சக்தி வந்து திராணி வந்து அவங்கள பாதிக்கலை, அவங்களோட வசதியை பொருட்டு அவங்க வந்து வருத்தப்படலை, ஒன்றுமே இல்லை, அடிப்படையில் ஒன்றும் இல்லாத சமயங்களோட பார்த்தீங்கன்னா எந்த விதமான காரியங்களும் அவங்களை பெருந்தன்மையை காட்டுறதுக்கு தடையாக இல்லவே இல்லை. பெருந்தன்மையை காட்டுறதுக்கு சபைக்கு உதவி செய்கிறத வந்து ஒரு சலுகையாக பிரிவிலேஜாக பார்த்துருக்குறாங்க. அவங்க நிச்சயமாக எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில் இருக்க எல்லாத்தையுமே வந்து கடவுளுடைய பரிசாக பார்த்துருக்காங்க. எல்லாத்தையுமே அவங்க தேவனுக்கு அர்ப்பணித்திருக்காங்க. நான் கட்டாயம் கொடுக்கணுமா? அதுக்கான பதில் வந்து பவுல் அதே 2 கொரிந்தியர் 8ஆம் வசனத்தில் பேசுகிறார். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதையாக கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேங்கிறார். அவர் கட்டளையிடலை, பவுல் இங்கே அவங்களே கட்டாயப்படுத்தலை. நான் அப்போ சொல்கிறேன், என் சொன்ன பேச்சு கேளுங்க, நான் எனக்கு அதிகாரம் இருக்குது, எல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறாரா? அப்படியும் செய்யலை அவர். இங்கே பாருங்கள், இங்கே எருசலேமில் வந்து பஞ்சத்தில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன நீங்களும் அப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு குற்ற உணர்வு உண்டாக்குனாரா? அதையும் பண்ணல. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற சபையை பாருங்கள் எப்படி ஒரு ஏர்னஸ்டாக எப்படி ஒரு ஆர்வமாக தராங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அன்பை சோதிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த தேவன்ட்டு நீங்கள் அன்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை சோதித்து பார்க்கறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, அதுக்காக தான் சொல்கிறேங்கிறார்.
அதே மாதிரி 2 கொரிந்தியர் அதுலேயே அந்த அந்த படித்த வசனம் 8வது அதிகாரத்திலேயே 9வது வசனம், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் தரித்திரத்தினால் ஐஸ்வர்யமாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரானாரே. ரொம்ப ஒரு பிரமாதமான வசனம் அது. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், ஒரு கிறிஸ்து மூலியமாக எனக்கு மீட்பு கிடச்சிருக்குது, கிறிஸ்துவனால் நான் மீட்பு அடைஞ்சிருக்கேன்னு சொல்லும் பொழுது, கிருபையின் கண்களால் எல்லாத்தையும் பார்க்குறேன்னு சொல்லும் பொழுது, இந்த கிருபையின் கனிகளை வெளிப்படுத்தக்கூடியதில் ஒரு முக்கியமான ஒரு கனி வந்து இந்த பெருந்தன்மை. என்னுடைய நிலைமையை வச்சு ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய நிலைமையை வச்சு இந்த ஆண்டவரை நடத்த கிடையாது. நான் தரித்திரனாக இருக்கும் பொழுது ஐஸ்வர்யனாக இருந்த அவர் வந்து எனக்காக தரித்திரானார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியிலே மறிச்சிருந்தோம், ஆவியிலே தரித்திரராக இருந்தோம், ஆவியிலே புவர் இன் ஸ்பிரிட், நம்ம ஆவியிலே வந்து சாதாரணமாக ஒன்றுமே நாம் இருக்கும் பொழுது தன்னுடைய ஐஸ்வர்யத்தை தன்னுடைய மாபெரும் மகிழ்ச்சியை மாட்சிமையாக இருக்கக்கூடிய அந்த தேவன் வந்து தன்னோட நீதித்தன்மையை நம்மளுக்கு கொடுத்தது மூலியமாக இன்றைக்கி உன்னதங்களிலே நம்ம வந்து ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம அமர செய்யப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் ஒன்று விட நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். தரித்திரா இருந்த நம்மளை வந்து கிறிஸ்து வந்து நம்மளுக்காக தரித்திராக்கி நம்மளை ஐஸ்வர்யனாக்கியிருக்கிறார். பல வகையில் வந்து நம்ம வந்து பெருந்தன்மை காட்ட முடியும். நிச்சயமாக வந்து பண உதவி மட்டுமல்லாமல் பல வகையில் காட்ட முடியும். நம்ம நேற்று அதுக்கான ஒரு அருமையான ஒரு எவிடன்ஸ், ஒரு சாட்சியை நம்ம பார்த்தோம். நம்ம வெண்டி சபை வந்து நேற்று சத்யா கான்ஃபரன்ஸில் வந்து அவ்வளோ தூரம் வந்து முனைப்பாக சபையில் இருக்க எல்லாருமே ஒன்றா உழைச்சி உடல் உழைப்பை கொடுத்து கஷ்டப்பட்டு அந்த கிச்சனில் பார்க்கும்பொழுது வாஸ் ரியலி ஓவர்வெல்ம்டு. மகிழ்ச்சியாக இருந்தது பார்க்கும்போது. சபைன்னு அப்படி தான் இருக்கணும். இந்த சபைக்காரன் இவ்வளோ உழைப்பாக ஒன்றா சேர்ந்து கஷ்டப்பட்டு உணவு தயாரித்து 230 பேருக்கு மேலே வந்தவங்களுக்கு வந்து இந்த உணவை பரிமாறி அதை வந்து சர்வ் பண்ணாங்க. எவ்வளோ பெரிய காரியம்! அது ஒரு வகையான பெருந்தன்மை தான். நம்ம பெருந்தன்மை பல வகையில் காட்டலாம். நம்ம நேரத்தை மற்றவங்களுக்கு தரலாம். புதுசாக ஊரில் வந்து இருக்கவங்களுக்கு அவங்க கூட நேரம் செலவு பண்ணலாம். அவங்கள வந்து காரில் இருந்துச்சுன்னா நம்ம காரில் கூட்டி சுற்றி அவங்கள போய் சுற்றி காமிக்கலாம். அவங்களுக்கு பல வகையான காரியங்களை உதவி நம்ம செய்ய முடியும். இது மாதிரி பல விதமான காரியங்களில் நம்ம பெருந்தன்மையை காட்ட முடியும். நம்மளோட தூக்கத்தை விட்டுட்டு நம்ம பல பேர் இங்கே முன்னாடியே வந்துவிட்டீங்க, சபை ஆராதனைக்காக பல காரியங்களை பண்ணுறீங்க. இதெல்லாம் பெருந்தன்மையில் அடங்குது நிச்சயமாக. ஆனால் இப்போதைக்கு நம்ம சபையில் வந்து ஒரு அழைப்பு விடப்பட்டிருக்குது. இந்த பிளட்ஜிங்னு சொல்லி ஒரு அழைப்பு விடப்பட்டிருக்கு. அதாவது வந்து உத்தரவாத பத்திரம். இந்த பிளட்ஜிங் எதுக்காக பண்ணுறான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறவே சுருக்கமாக நானும் சொல்லிடுறேன். 2025க்கான பட்ஜெட்டை வந்து தெளிவாக அதை வந்து நிர்ணயம் பண்ணதுக்காக அதுக்கு முன்னாடியே வந்து நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ நம்ம தர முடியுங்கிறத வச்சு அதுக்கு அடிப்படையில் வந்து அவங்க வந்து இந்த பட்ஜெட்டிங் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து நம்மளுக்கு அழைப்பு விடப்பட்டிருக்குது. சரி, நான் ஏன் தர வேண்டும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் எவ்வளவு தர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 9:7 பவுல் பேசுகிறாரு. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாக கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அதாவது வந்து ஒரு ரிலக்டண்ட்டாக வேண்டா வெறுப்பா கொடுக்காம கட்டாயத்தின் பேர் இல்லாமல் கொடுக்கும்பொழுது தேவன் வந்து அது மேலே அன்பாக இருக்கான்னு சொல்ல வர்றார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல சபைகள் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது. 10% தசமாபாகம் வந்து உங்களுடைய சம்பளத்தில் வந்து தசமாபாகம் 10% நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இல்லைன்னா கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நேரடியாகவோ இல்லைன்னா மறைமுகமாக வற்புறுத்துகிறாங்க. டைரக்டாக இன்டைரக்ட்லி த ஃபோர்ஸிங் டு கிவ் டைதிங் 10%. இங்கே வந்து பவுல் வந்து 10% கொடுன்னு சொன்னாரா? இல்லை, கொடுக்கவே சொல்ல. வேண்டாம் வெறுப்பாக செய்யாதீங்க, கட்டாயத்தின் பேரில் செய்யாதீங்க, இதயத்தில் தீர்மானம் பண்ணப்பட்டபடி உற்சாகமாய் கொடுங்க. அப்போ தேவன் பிரியமாக இருக்கிறாய். நம்ம கொடுக்கும் பொழுது தேவன் பிரியமாக இருக்கான்னு சொல்லும் பொழுது நம்ம எவ்வளோ கொடுக்குறது வந்து நிச்சயம் தேவன் வந்து இதயத்தில் பேசுவார். 10% மினிமமாக கூட இருக்கலாம். வாழ்க்கையே எனக்கு கொடுத்த தேவன், தரித்திரனாக இருந்தவனை என்னை வந்து ஐஸ்வர்யனாக வச்சிருக்கும் பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே தேவன்றது வந்து நினைக்கும் பொழுது நம்ம நிச்சயமாக வந்து எந்த விதமான
வேண்டாம் வெறுப்பாக இல்லாமல் கட்டாயத்தின் பேர் இல்லாமல் நம்ம மகிழ்ச்சியாக கொடுக்கும்பொழுது அங்கே தேவன் வந்து அன்பாக இருக்கிறார். இப்போ வந்து இங்கே சில்ட்ரன்ஸ் மினிஸ்டர் வந்து அப்பாயின்மெண்ட்டை வந்து நம்ம சபையில் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா பல நம்மளுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பலர் பிள்ளைகள் இருக்கும் பொழுது பிள்ளைகள் வந்து அதிகமாக பலனடைய போகிறாங்க. இந்த சிறு பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே வந்து தேவனுடைய வார்த்தைகள் எடுத்து சொல்லி கிறிஸ்துவ அன்பு சொல்லும் பொழுது நீங்கள் அந்த பிள்ளைக்கு செய்யக்கூடிய எல்லா விதமான காரியத்தை விட பெஸ்ட்டான விஷயம்னா இதுதான். அந்த பிள்ளைகளை சிறு வயதிலே தேவனை அறிந்து கொள்ளக்கூடியதான் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு செய்யக்கூடிய நல்ல காரியம். பிள்ளைக்கு நல்ல படிப்பு தரலாம், டான்ஸ் சொல்லி தரலாம், எல்லாம் பண்ணி தரலாம். ஆனால் ஒரு தேவனுக்கு பயந்த பிள்ளை கடவுளுடைய வார்த்தைகள் அறிஞ்சு கொள்ளப்பட தான் பிற்காலத்தில் வந்து தேவனுக்கு மகிமையை கொண்டதும் இல்லாமல் பெற்றோர்களுக்கும் நிச்சயம் அந்த பிள்ளைகளை மகிமையை கொண்டு வரும். ஆக மொத்தம் இந்த முக்கியமான ஊழியம், இந்த சிறுவர்களுக்கான அந்த ஊழியக்காரங்க அந்த பணி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பணி. அது நம்மளோட சர்ச்சில் வந்து இதுக்காக கேட்டுக்கிறாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து பிளச் பண்ணலாமா? நான் வந்து நான் முன்மாதிரி நான் பிளச் பண்ண சொல்லும்போது நான் முன்மாதிரியாக இருக்கணும். நேற்று ராத்திரி நான் உட்காந்துட்டு வரும்பொழுது பிளச் பண்ணிட்டு தான் வந்தேன். நான் ஆன்லைனில் பிளச் பண்ணிட்டு தான் வந்தேன் நான். ஸோ நம்ம எல்லோரும் உற்சாகப்படுத்தினாலும் கட்டாயப்படுத்தலை, எல்லோரும் உற்சாகப்படுத்துகிறோம். நம்ம சபை வந்து முன்மாதிரியான சபையாக இருக்கணும். கொடுத்தல எப்படின்னா மக்கதோனியா சபை வந்து அதை நம்ம பார்க்கலாம். மகிழ்ச்சியான தியாகத்தோடு திராணிக்கு மிஞ்சி கெஞ்சி தேவ ஊழியத்துக்காக கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தேவனுக்கும் அவங்க கொடுக்கணுமேன்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அந்த பவுல் சொல்கிறார் எங்களுக்கும் எங்களை அர்ப்பணித்துன்னு சொல்ல வர்றார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து எங்களுக்கு ஒப்பு கொடுத்துன்னு சொல்ல வர்றார். மொத்தம் நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க மட்டும் இல்லாமல் சபையில் நம்மளுக்கு வந்து சபை ஊழியக்காரர்களுக்கு அழைக்கும் பொழுது அவர்களுக்கும் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம இதை நிச்சயமாக செய்ய முடியும், செய்ய வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்தல மறுபடியும் நம்ம செய்ய முடியும் உற்சாகப்படுத்துகிறோம். நம்மளுக்கு முக்கியமாக இந்த நேரத்தில் வந்து முன்மாதிரியாக இருக்கிறது மக்கதோனிய சபையை வச்சு நம்ம பார்க்கலாம். அந்த விதவை பெண் தன் வாழ்க்கைக்கு அடுத்த நாள் வாழ்க்கைக்கு இல்லாததை அப்படியே திருப்பி அந்த 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 கோயிலோட காணிக்கை பட்டியலில் போடுறோம். அவர் நம்மளுக்கு முன் உதாரணமாக இருக்கலாம். நம்ம வந்து இவங்கள தான் வந்து முன் உதாரணம் வச்சு பார்க்கணுமே தவிர நிச்சயமாக வந்து அதிகமான சொத்துலேருந்து ஒரு தர்மம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இல்லைங்களா. நம்ம வந்து நிச்சயமாக சொத்தையே எழுதி கொடுக்கணும்னு நாங்கள் சொல்ல வரல. உங்கள் இதயத்தில் ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ இந்த சபைக்காக நான் பண்ணுறேன், இந்த சிறுவருக்கான ஊழியத்துக்காக நான் நிச்சயம் நான் வந்து நான் செலவு பண்ண போகிறேன்னு சொல்லி நம்ம சேர்த்துக்க உற்சாகப்படுத்துகிறோம். ஆம்பத்தை நம்ம நல்லா கவனிச்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக இருக்கிறது. எப்படி மக்கதோனிய சபை வந்து அந்த பெருந்தன்மைக்கு முன்மாதிரி இருந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாற்றுக்கும் முன்மாதிரி இருக்கிறது நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து இல்லைங்களா. ஐஸ்வரனாக இருந்தவர் நம்மளுக்காக தரித்திரனார். ஸோ பெருந்தன்மை அதாவது ஜெனராசிட்டின்னு சொல்லும் பொழுது இந்த பிளட்ஜிங்கில் நம்ம வந்து அதை முன்னெடுத்து சேர்ந்து மட்டுமல்லால் ஆசையாக வாஞ்சியோடு சேர்ந்து மட்டுமல்லால் மற்ற காரியங்களிலும் சபையில் இருக்கக்கூடிய மற்ற காரியங்களிலும் நம்ம பெருந்தன்மையை காட்டலாம். நம்ம சபைக்கு ஒரு முக்கியமான ஒரு கிருபை உள்ள சபை, அந்த கலாச்சாரத்தை நம்ம நோக்கி நான் போகிறேன்னு நம்ம சொல்லக்கூடிய சபையாக இருக்க முடியும். முக்கியமாக இன்றைக்கி நான் வந்து பிளட்ஜிங் சொல்லும்பொழுது தயவுசெய்து இன்றைக்கி புதிதாக வந்திருக்கவங்க வந்து உங்களுக்காக இந்த பிளட்ஜிங் உங்களுக்காக சொல்லப்பட்டது கிடையாது. அதை பற்றி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். ரெகுலராக அந்த சபைக்கு வரவங்க மட்டும்தான் இந்த பிளட்ஜிங்கை பற்றி பேசுகிறோம். மற்றவர்கள் வந்து வேறு சபைக்கு போனீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி பேசப்பட்டதை நினச்சிட்டு உங்கள் சபைக்கு வந்து நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து மனதில் உங்கள் தேவன் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஸோ இப்போ நம்ம மக்கதோனிய சபையை நினச்சிட்டு அந்த விதவை பண்ண நினச்சிட்டு கிறிஸ்து எனக்கு எல்லாம் பண்ணியிருக்கான்னு நினச்சிட்டு நம்ம இந்த பெருந்தன்மையில் இந்த பிளட்ஜிங்கில் நம்ம எல்லாருமே மறுபடியும் சொல்லாமல் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன், இதை நான் முடிவாக பண்ண போகிறேன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான அந்த உந்துதலை நம்மளுக்கு தேவன் தருன்னு சொல்லி நம்ம கர்த்தர் நோக்கி கொண்டாடுவோம். அன்பான கர்த்தரே, எங்களுக்காக நீர் ஒன்றும் வைக்காமல் தன் தந்தையானவர் தன் ஒரே பேரான மகனையே எங்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு சித்தமாக இருக்கும் பொழுது இதோ நாங்கள் எங்களது பாக்கெட் பைகளை இருக பற்றி கொண்டு எங்கள் வாலெட்டை இருக பற்றி கொண்டு கொடுப்பதற்கு தயக்கம் காட்டும் பொழுது நாங்கள் தேவனுடைய எந்த அளவுக்கு அனுபவித்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு மாபெரும் சோதனையாக தான் இந்த பெருந்தன்மையான காரியம் இருக்கின்றது.
நாங்கள் கட்டாயத்தின் பேரில் அல்லாமல் கர்த்தருக்கு எங்களை ஒப்புக்கொடுத்து வசனம் அல்லாமல் மகிழ்ச்சியோட இது ஒரு சலுகையாக ஏற்றுக்கொண்டு இந்த கனியை நாங்கள் வெளிப்படுத்த, முக்கியமாக அந்த பெருந்தன்மை என்கின்ற கனியை வெளிப்படுத்த நாங்கள் இந்த கிருபைங்கிற சத்து நீரை உறிஞ்சி குடிக்கிறவர்களாக, உம்முடைய உண்மையான மக்களாக, உம்முடைய உண்மையான பிள்ளைகளாக, உண்மையான விசுவாசிகளாக இதில் நாங்கள் முன்னெடுக்க நீர்தாமே எங்களுடன் பேசுமாறு முன்றாடுகின்றோம். இந்த முன்றாட்டின் அனைத்தையும் கர்த்தர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் கெஞ்சும் முன்னாடி அன்பு தந்தையே, ஆமென்.